அப்போல்லாம் நான் கர்நாடக சங்கீதமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், கச்சேரிகள்லாம் பண்ணுவேன். துட்டு தான் கிடைக்காத, மாலையை பெருசாக போடுவாங்க. புகழடைகிறது எப்படி, சினிமாவில் பாடினாதான் மக்கள்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னுட்டு அதுக்காக எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணி முதல்ல கோவை சென்ட்ரல் ஸ்டூடியோஸில் போய் பாடினேன். அங்கே சுப்பையா நாயுடு மியூசிக்கில் பாட வச்சாங்க. கிருஷ்ண விஜயன்னு ஒரு படம். அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு போனேன். அங்கே மந்திரிகுமாரின்னு ஒரு படத்தில் பாடினேன். அதில் ஒரு புகழடைஞ்சேன். இருந்தாலும் மறுபடியும் நான் சென்னைக்கு வந்துட்டேன். இந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே போய் சான்ஸ் கேட்டாலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் சொன்னாங்க, சுதர்சன் மாஸ்டரை கேட்டுக்கிட்டால் தெரியும் அப்படின்னு. சுதர்சனம் வீட்டுக்கு போனேன். அவர் என்ன பண்ணார், என்னை கூட்டிக்கிட்டு மறுநாளே ஏவிஎம் கூட்டியாந்துட்டார். அப்போ தான் செட்டியாரை பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துருந்தேன். வந்தார். அவருடைய குரலை இப்போ நினச்சாலும் அவருடைய குரல் அப்படி தெரியும். ஆரோப்பா புதுசாக வந்திருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு கேட்டார். சுதர்சனம் சார் சொன்னார், சௌந்தரராஜன்ட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ், ஜூப்டர்ஸ்லாம் நிறைய பாடியிருக்காரு. இவ்வளவு பாடி இருந்தும் கூட அவருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் மெட்ராஸில் தமிழ்நாட்டில் தெரியாமல் இருக்குது அப்படின்னு. அதுக்குன்னா நம்ம பாட வச்சுருவோம், ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னாரு. உடனே சங்கம் முழுங்கும்னுட்டு மதுரை மீனாட்சி மேலே ஒரு பாட்டு பாடினேன். கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப நல்லா பாடுறப்பா, ஏதாவது காமெடி பாட்டு தெரியுமான்னு கேட்டார். ஏன்னா அவர் செல்ல பிள்ளைன்னு ஒரு காமெடி படம் அப்புறம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நல்ல பாடவர்களை தேடிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தன் கிடைச்சேன் அவருக்கு. பாடப்பா அப்படின்னாரு. நம்ம கழுதே மிக நல்ல கழுதே, வேறு நாட்டு கழுத போல நாகரிகம் இல்லை, நம்ம கழுதே மிக நல்ல கழுத. அவரே சிரிச்சிட்டாரு. இந்தாப்பா சூனாதானா, அந்த செல்லப்பிள்ளையில் 2 பாட்டு, நாடு நடக்கிற நடையிலையும் குல்லா படம் 2 பாட்டையும் கொடுத்துருப்பா. அன்னைக்கு இருந்து எனக்கு நல்ல வாழ்க்கையே ஆரம்பிச்சிருச்சம்மா. என்னை வாழ வைத்த தெய்வம்மா அவர்.